சின்கோச்சன். சின்சான்ல கருமேகங்கள்ல இருந்து வர இந்த பொண்ணு யாரு, இவ எங்க இருந்துதா வாரா அப்படிங்கிற உண்மையான தகவல்கள் யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம சின்கோச்சனை பத்திய தியரிஸ் ஏகப்பட்ட இருக்கு. அதுல 2 பாப்புலரான தியரிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சான் பிடிக்குன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ சின்கோச்சானின் மர்மங்களுக்குள்ள நுழையலாம். தியரி நம்பர் 1 படி பார்த்தா நம்ம சின்சான் அப்புறம் டமிகோ இவங்களோட பொண்ணு தான் நம்ம சின்கோச்சான். இதை ப்ரூவ் பண்றதுக்குமே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம சின்சான் அப்புறம் டமிகோட பொண்ணுங்கிறத ப்ரூவும் பண்ணுது. இப்போ வாங்க அந்த ஃபேக்டை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 1, நம்ம சின்சானோட ஃபியான்சி தான் டமிகோ அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வில்லனார் துலன் அப்படிங்கிற ஒரு மூவில அவங்களே இது எல்லாருக்கும் காட்டியிருப்பாங்க. இதுல தான் ஒரு ஃபேக்ட் இருக்கு. நம்ம சின்கோச்சானோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான்ல இருந்து சின்னையும் நம்ம டமிகோல இருந்து கோவையும் எடுத்து சின்கோச்சான்னு வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம சின்கோச்சான்ங்கிற நேம் அமையறதுக்கு காரணமா இருக்கு. அடுத்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டமிகோ அப்புறம் சின்கோச்சான் இவங்க 2 பேரோட ஹேர் கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சின்சானோட ஃபேஸோட ஷேப்பும் அதுக்கப்புறம் சின்கோச்சானோட ஃபேஸோட ஷேப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஃபேக்ட் நம்பர் 2. ஃபேக்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நம்ம சின்கோச்சான் எப்போ வந்தாலுமே அப்போ ஒரு மேகம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மேபி அவ டைம் டிராவல் பண்ணி வருதுனால இந்த மேகம் வரலாம். எதுக்காண்டி நான் அப்படி சொல்றேன்னா நம்ம டமிகோவும் அந்த மூவில ஒரு டைம் மிஷின் வச்சிருப்பாங்க. அவங்க அப்படி டைம் மிஷின் வச்சு டைம் டிராவல் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு மேகம் வருது நீங்க அந்த மூவில பார்த்திருக்க முடியும். இதை வச்சு நம்ம சின்கோச்சான் டைம் டிராவல் பண்ணி வரான்னு நம்மளால சொல்ல முடியும். இதுதான் ஃபேக்ட் நம்பர் 3. இந்த ஃபேக்ட் எல்லாம் தான் நம்ம சின்சான் அப்புறம் டமிகோட பொண்ணு தான் சின்கோச்சான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுது. இப்போ நம்ம தியரி நம்பர் 2 பார்க்கலாம். தியரி நம்பர் 2 படி பார்த்தா நம்ம ஃபியூச்சர் ஹீமாவரி தான் ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்து சின்கோச்சானா இருக்கிறா. இதை ப்ரூவ் பண்றதுக்குமே நிறையவே ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒண்ணா பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஃபர்ஸ்ட் டைமா சின்கோச்சானை பார்க்கும்போது அவளை ஹீமாவரின்னு தான் சொல்லியிருப்பான். அவன் எதுக்காண்டு எப்படி சொன்னான்னு தெரியல, ஆனா அவன் ஃபர்ஸ்ட் டைமா ஹீமாவரின்னு தான் அவளை கூட்டிருப்பான். இதுதான் ஃபேக்ட் நம்பர் 1. அடுத்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சின்கோச்சான் சீரோ மாதிரியே 2 பப்பி வச்சிருப்பா. அந்த 2 பப்பியுமே சீரோ மாதிரியே பால் மாதிரியாவும் டான்ஸ் ஆடும். நம்ம ஷீரோ என்னெல்லாம் பண்ணுமோ அதை அப்படியே பண்ணும். மேபி அது நம்ம ஷீரோவோட குட்டியா கூட இருக்கலாம். இதுதான் ஃபேக்ட் நம்பர் 2. அடுத்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சின்கோச்சான் எப்போதுமே மிக்ஸி கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பா. எப்படின்னா ஹீமாவரியை யார் நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி. அதில் எப்போதுமே நம்ம மிக்ஸி தோத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஏன்னா நம்ம ஹீமாவரியோட ஃபியூச்சர் தான் சின்கோச்சான். ஹீமாவரியை பற்றி ஹீமாவரிக்கே தெரியாமல் இருக்குமா, அதனால நம்ம ஹீமாவரியை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அவளை எது சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவா. இதுதான் ஃபேக்ட் நம்பர் 3. அடுத்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமாவரியோட ஃபேஸ் சின்கோச்சானோட ஃபேஸ் பிஹேவியர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் சிரிப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஜோல்ஸ்னாலே ரொம்பவே பிடிக்கும். இதுதான் ஃபேக்ட் நம்பர் 4. இந்த ஃபேக்ட் எல்லாமே தான் நம்ம சின்கோச்சானை ஹீமாவரியோட ஃபியூச்சர்னு ப்ரூவ் பண்ணுது. நான் சொன்ன இந்த 2 தியரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சின்கோச்சானை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கன்னு கமெண்ட்ல உங்க தாட்டை சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.